ஓகே ஓகே ஓகே. இங்கிலீஷ் ஈஸியா இருக்கா? தமிழ் அளவுக்கு இல்ல இல்ல தமிழ் அளவுக்கு இல்லைன்னா எதை சொல்ல வர்றீங்க? தமிழ் அளவுக்கு ஈஸியா இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? உங்க தமிழ் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தது. சரி, இங்கிலீஷ் யாருக்கு கஷ்டமா இருக்குது? எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குது நீங்க சொல்லலாமா? அப்பெல்லாம் நான் இன்னும் முழுமையெல்லாம் நடத்தல. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஆமா, ஏன்னா 52 புக்ஸை வந்து இதுக்காக அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். கிராமருக்கு மட்டும் ஒரு 52 புக்கு அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போதான் வந்து நமக்கு தெரியும். நான் ஒவ்வொரு புத்தகமாக படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுவேன், ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்க படிக்க ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றது தெரியும். ஆமா, நீங்க புத்தகத்தை கூட கூட படிச்சுட்டு போகும்போது தான், ஓ அப்ப நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் போல, இன்னும் நிறைய தெரியணும் போல அப்படின்ட்டு ஒரு உண்மை வரும். நம்ம கம்மியா படிச்சிட்டோம்னா ஓகே எல்லாம் தெரியும்ன்ற நினப்பு வந்துடும். நீங்க நிறைய வாசிங்களே, அப்பதான் சிலது தெரியும். ஓ இப்ப இப்படி ஒண்ணு இருக்கா, இப்படி ஒண்ணு இருக்குன்னு அப்படியே அப்படி பின்னாடி திரும்பி பாருங்களே. இந்த எழுதி ஒட்டியிருக்காங்கல்ல, ரிலிஜியன், சோசியல் சயின்ஸ், இதுல ஒரு எரர் இருக்கு. சொல்ல முடியுமா உங்களால? மேத்தமெட்டிக்ஸ் என்னவா இருக்கு? MA THE வரும். ஆமா, புரியல? ஏற்கனவே பார்த்துட்டீங்களா? ஆமா, அதை நான் பார்த்துட்டேன். இங்க என்ன தப்பு இருக்கு? ஓகே ஓகே, அது மட்டும்தான் தப்பா? நீங்க நம்பர்னு அதை எப்படி வாசிக்கிறீங்க? முதல்ல NO ஷார்ட் ஃபார்ம், அதுக்கு பிறகு பக்கத்துல ஃபுல் ஸ்டாப்பே இல்லையே. நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சாதானே அது நம்பர். ஆமா தானே? அங்க ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. அது சரி. இல்ல, நம்ம இவ்வளவுக்கு கவனம் செலுத்தணும். ஏன்னா வந்துட்டு மற்ற நிறுவனங்கள் வேற. நான் திருப்பி திருப்பி சொல்றதுல அதான், கல்வி நிறுவனம் அப்படின்றதுக்கு மற்ற நிறுவனங்கள்ட்ட இருந்து ஒரு வித்தியாசம் தெரியணும். கல்வி நிறுவனங்கள்லயும் நம்ம நிறுவனங்கள் இன்னொரு வித்தியாசம் தெரியணும்னு நினைக்கிறேன். சரி, ஒன் ஸ்டெப் அஹெட் அப்படின்றதான் நம்ம ஃபார்முலாவா வச்சிருக்கணும். அது இல்லை அப்படின்ற சூழல்ல நம்ம ஏதோ ஒரு இடத்துல அதுக்கான விலையை கொடுத்தாகும். அது நமக்கே தெரியாது. சரிங்களா? ஒருவேளை ஸ்ட்ரென்த்து குறையிறதா இருக்கலாம், அல்லது நேம் சார்ந்து ஒரு பிராண்டட் நேமா இருக்கலாம். சரியா? இது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும். அணுங்கிறல இப்போ சர்ச் பார்க் ஸ்கூல் போகிறோம், அங்கே எழுதி இருக்கிறதுல தவறுகள் இருக்கு. அது நமக்கு என்னமோ தெரியல, எல்லா இடங்களையும் தவறுகள் மட்டுமே கணக்குப்படுது. சரியா? அது வந்து எப்படி சொல்றது, அது சரியா இருக்கணும்னு நினைப்பேன் நான். ஈவன் வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த புத்தகங்களே ஒரு நாள் நைட்டு 9:30 ஒரு ஃபாதர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, ரொம்ப சீனியர் அவர்னால தான் நான் பீட்லாம் படித்தேன். சரிங்களா? அவர்கிட்ட சக ப்ரீஸ்ட் பேசுறதுக்கே பயப்படுவாங்க, அவ்வளோ கராராக இருப்பார். ஆனால் என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அவர் என்ன ஒரு பங்கு இந்த ஒரு பங்கோட முடிச்சிருவார் பேரிஷோட. ஃபோன் பண்ணிட்டு, சுமன் நீ இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறீல்ல, அதில் 6ஆம் பக்கத்தில் இந்த சென்டென்ஸில் சொல்ல வந்த செய்தி சரி, ஆனால் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குடா அப்படின்னாரு. இந்த புத்தகத்தில் இல்லை, வேமா பார்க்காதீங்க. சொல்கிறேன் இதில் இருக்கலாம், மேபி இருக்கலாம். சரியா? உடனே சரிங்க சொல்லுங்க அப்படின்னு. இல்லை, உன்னை திருத்துற அளவுக்கு அருகதை எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் என்னது சொல்ல வேண்டிய நட்பு எனக்கு இருக்கு, அதனால சொல்றேன்டா அப்படின்னாரு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், என்னை திருத்துற அருகதை உங்களுக்கு இல்லைன்னா வேற அவனுக்கு இருக்கு, முதல்ல என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு. அதோட சொன்னாரு. ஓகே, அப்புறம் பார்த்து அது பிரிண்டிங் மிஸ்டேக் தான். அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு வர வேண்டிய இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்றத அப்படியே எடுத்து திருப்பி காப்பி பண்ணி போட்டாங்க. அது தப்பா இருந்தது. இதுலயும் இருக்கு, இல்லைலாம் சொல்லலை. ஏன்னா இது வந்து திருப்பி ஒரு என்ன சொல்றது, அவசர கதியில ஏற்பாடு பண்ணதுதான். சேட்டுன்னு இருக்கா? ஆமா, ஆனா நடத்தும் போது சரியா தானே நடத்துறேன். சரி, சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. மேத்ஸ் அந்த அளவுக்கு எரர் இருக்காது. ஏன்னா அது ஒரு 6 மாச காலம் இருந்து வேலை செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணது. இது என்னன்னா
2014 ரெடி பண்ணோம். இருந்தாலுமே அது கிளாஸ் நடத்தணும், மெட்டீரியலை ரெடி பண்ணணும். அப்படி அவசரமா பண்ணதுல எழுத்துப்பிழை இருக்கும். மிச்சபடி கான்செப்ட் எரர் வந்து ரொம்ப ரேர். சரிங்களா? பிரிண்டிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமே தவிர கான்செப்ட் எரர் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஓகே, இப்போ வருவோம். ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்னா என்னது முதல்ல? வாட் இஸ் ப்ரிப்போசிஷன்? முன்னிடை சொல். சரி, வேற? Prepositions in front of what? Noun இல்லையா? ஆனா அது மட்டுமே தான் வருமா? நவுன் மட்டும்தான் வருமா? ப்ரிப்போசிஷன் நவுன் மட்டும்தான் வருமா? இப்ப ஐ எம் கோயிங் டு ஒர்க்னு சொல்றோம். ஐ எம் கோயிங் டு ஒர்க். இதுல டு அப்படின்றது என்னது? ப்ரிப்போசிஷன் தானே. ஆனா அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? வேர்ப் இருக்கு. சரிங்களா? அப்ப ஏன் நீங்க வந்துட்டு நவுன் மட்டும் சொன்னீங்க? புத்தகத்தை பார்த்தோம், ஒரு கோத்ரூ பண்ணோம், அதுல அப்படித்தான் போட்டிருந்தீங்க. சரியா? ஓகே. சரி, என்ன அப்படின்னா காமனா நவுன ஒரு நவுன் அல்லது ஒரு சப்ஜெக்ட், சரிங்களா, எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுக்காக மட்டும்தான் என்ன பயன்படுத்தணும்? ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தணும். அதனாலதான் நான் அதில் பிரிச்சு காமிச்சிருப்பேன். ப்ரீ பொசிஷன் இல்லையா? ப்ரீனா என்ன அர்த்தம்? பிஃபோர் இல்லையா? முன்னால அல்லது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். பொசிஷன்ஸ் அப்படின்றது எதோட பொசிஷன் அப்படின்றது ஒரு நவுனோட பொசிஷன் எங்க இருக்கு அப்படின்றதா. சரிங்களா? இதுல நாம ரெண்டு டைப்பா பிரிச்சுக்கலாம் பேசிக்கா. ஒண்ணு வந்து பேசிக் ப்ரிப்போசிஷன். இது வந்து மாறாது. இந்த இடத்துல இந்த ப்ரிப்போசிஷனை தான் நீங்க பயன்படுத்தணும், அதுதான் ஆப்டா இருக்கும் அப்படின்றது ஒண்ணு. சரியா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். இந்த ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் மாறாது. சரிங்களா? ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு வித் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லது ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு வித் யுவர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கிறோம். இப்ப சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு வந்துட்டால் இந்த வேர்புக்கு அடுத்து வித் அப்படின்றது பெர்மனண்டாவே என்னவா தான் இருக்கும்? ப்ரிப்போசிஷனா தான் இருக்கும். இதுதான் ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன். அதாவது இந்த வார்த்தை இந்த ப்ரிப்போசிஷனோட தான் சேர்ந்து வரும் அப்படின்றது. ஓகேவா? புரியுதா இல்லையா? ஆமா, ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபாண்டுக்கு அடுத்து ஆஃப் தான் வரும். ஒருவேளை ஃபாண்ட்னஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன வரும்? வித்து தான் வரும். புரியுதுங்களா? ஐ ஹாவ் அ ஃபாண்ட்னஸ் வித் அப்படின்னு தான் வரும். அப்ப ஆஃப் வராது. அப்ப இந்த வார்த்தைக்கு இந்த ப்ரிப்போசிஷன் தான் அப்படின்றது நீங்க ஓரளவு ஸ்போக்கன்ல தெளிவா இருந்தீங்கனாலே அது பெரிய கஷ்டம் இருக்காது. ஏன்னா அது இயல்பா பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? அது யாருக்கு தான் கஷ்டமா இருக்கும்? ஸ்போக்கன் இல்லாதவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல எப்படி கரெக்டா வரும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஆனா இந்த பேசிக் ப்ரிப்போசிஷன் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தவறுகள் செய்வோம். ஆனா அதுதான் ஈஸி. புரியுதா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க ஆன் பயன்படுத்துறீங்க, அப்பான் பயன்படுத்துறீங்க. பேசிக்கா நான் சொல்றேன். ஆணுக்கு அப்பானுக்கு என்ன வித்தியாசம்? ஆண் அப்படின்றது மேல, அப்பான் அப்படின்றது அதுக்கு மேல. அப்படியா? ஆன் எந்த இடத்துல பயன்படுத்துவீங்க, அப்பான் எந்த இடத்துல பயன்படுத்துவீங்க? ஆன் த டேபிள். ஓகே, the cat is on the table. The ball is rolling on the table. சம்திங் வரும்பொழுது அப்பான் பயன்படுத்துவீங்களா? சரி, வேற? ஆன் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோமே. ஸ்பேஸ் அப்படின்றத விட ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் சொல்றேன். அந்த பொருள் வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு பால் இருக்கு, ஆனா ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இது வந்து இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கவனிங்க. சரியா? இது ஒரு க்ளோஸ்ட் ஏரியாலாம் கிடையாது. நீங்க வால் இருக்கட்டும், அல்லது கிரவுண்டா இருக்கட்டும், அல்லது டேபிளா இருக்கட்டும், இப்ப இந்த டேபிள் மேல இது க்ளோஸ்ட் ஏரியான்னு சொல்லுவீங்களா? இல்ல. அப்ப என்ன சொல்ல வராங்க? ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். சரிங்களா? அல்லது ஒரு ஓப்பன் பிளேஸ். இதுல ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க என்ன பயன்படுத்துறீங்க? ஆன் பயன்படுத்துறீங்க. அதுதான் the ball is on the table, the cat is on the wall. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருவேளை அதே பூனையோ அல்லது இந்த பந்தோ மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோம், மோஷன்ல இருந்துச்சு, இயக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க ஆன் பயன்படுத்த கூடாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த பால் ரோலிங் ஆகிக்கிட்டு இருக்கு, the ball is rolling on the table சொல்லக்கூடாது. the ball is rolling upon the table.
சரிங்களா? அதே போல the cat is running upon the wall அப்படித்தான் சொல்லணுமே தவிர நீங்க அந்த இடத்துல என்ன பயன்படுத்த முடியாது, ஆன் பயன்படுத்த கூடாது. அப்ப அடிப்படையில ஒண்ணே ஒண்ணுதான், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கிடையாது, சரிங்களா? ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ் அல்லது ஒரு ஓப்பன் ஏரியாவா இருக்கிறீங்க, சரிங்களா? ஆனா அது ஒரு குறிப்பிட்ட உயரத்துல அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோமே, ஆன் அப்படின்றது தமிழ்ல ரொம்ப சரியா வந்து மீது அப்படின்னு பயன்படுத்துவோம், சரிங்களா? ஆனா வந்து ப்ரிப்போசிஷனை நீங்க என்ன செய்ய முடியாது, அப்படி எல்லா இடங்களுக்கும் சரியா மொழிபெயர்த்துலாம் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. ஓகேவா? அப்ப ஆன் அப்படின்றது பேசிக்கா என்னது, ரெஸ்ட் பொசிஷன்ல பயன்படுத்துறோம். அப்பான் அப்படின்றது எங்க பயன்படுத்துறோம், மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், அப்பான் பயன்படுத்துறோம், சரிங்களா? அதே போல இன் எந்த இடத்துல பயன்படுத்துவீங்க, அட் எந்த இடத்துல பயன்படுத்துவீங்க, டைம் பயன்படுத்துவீங்க. எப்ப நம்ம டைம் ப்ரிப்போசிஷனே தனியா பார்ப்போம், பிளேஸை மட்டும் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அட் அப்படின்றது பிளேஸ், இன் அப்படின்றது பிளேஸுக்கு தான் பயன்படுத்துவோம் இல்லையா? ஆனா என்னன்னா இன் அப்படின்றது ஒரு லார்ஜ் சென்ஸ்ல பயன்படுத்துவோம், புரியுதுங்களா? இப்ப ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னு பயன்படுத்தலாம், ஆனா அதுலயும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, புரியுதுங்களா, ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீட் அப்படின்றப்ப நீங்க என்ன பயன்படுத்துவீங்க, அட் பயன்படுத்துவீங்க இல்லையா? ஆமா தானே? அப்ப ஒரு லார்ஜ் ஏரியாவுக்கு இன் பயன்படுத்துறோம், அதுல ஒரு ஸ்பெசிபிக்கா குறிப்பா வந்து நமக்கு பெரும்பாலும் அந்த ஏரியா தெரியும் அப்படின்ற சூழல்ல நம்ம என்ன பயன்படுத்துறோம், அட் பயன்படுத்துறோம், சரிங்களா? அப்ப இன் அட் அப்படின்றது இந்த இது ஓகேவா, புரியுதா? ஆன் அப்பான் அப்படின்றது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது, என்னது ஆன் அப்படின்றது என்னது, ரெஸ்ட் பொசிஷன்ல பயன்படுத்துறோம், அப்பான் அப்படின்றது மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அல்லது ரோலிங் ஆகிக்கிட்டு இருக்கு, மோஷன்ல இருக்கு அப்படின்ற சூழல்ல நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். என்ன பயன்படுத்துறோம், அப்பான் பயன்படுத்துறோம், சரிங்களா? அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. இப்ப இந்த இன்னுக்கும் ஆணுக்கும் வாங்க, இன்னுக்கும் ஆணுக்கும், ஏன்னா ஒவ்வொன்றுக்குள்ள தொடர்பா நான் சொல்லிடுறேன். இப்ப ஒருவேளை நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது ஐ ஆம் ஆன் த ட்ரெயின் அப்படின்னு ஒருத்தர் சொல்றீங்க, இன்னொருத்தர் ஐ ஆம் இன் த ட்ரெயின் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மீனிங், ஐ ஆம் இன் த ட்ரெயினிங், புரியல, சொல்லுங்க. ட்ரெயின்ல இருக்கிறேன், ஐ ஆம் ஆன் த ட்ரெயின்னா அந்த ட்ரெயின் வரலையா, ஓகே, அந்த ட்ரெயின் அப்பானா, ஐ ஆம் ஆன் த ட்ரெயின் எப்ப பயன்படுத்துவீங்க, ஐ ஆம் இன் த ட்ரெயின், இன்னும் ட்ரெயின் கிளம்பல, ஓகே. ஐ ஆம் இன் த ட்ரெயின்னா ட்ரெயின் உள்ள இருக்கிறீங்க, ஐ ஆம் ஆன் த ட்ரெயின்னா டாப்ல இருக்கிறீங்களா? அதான் எது எது, ஓகே, வெரி குட். ஆன் வந்து மூவி, ஐ எம் ஆன் த ட்ரெயின் அப்படின்னு சொன்னா த ட்ரெயின் விச் யூ ஆர் இன் ஆன் த வே டு த பிளேஸ், புரியுதுங்களா? அது மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஆன் த ட்ரெயின் என்ன அர்த்தம், நீங்க ஒரு ட்ரெயின்ல இருக்கிறீங்க, பட் அந்த ட்ரெயின் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இயக்கத்துல இருக்கு, போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் இன் த ட்ரெயின்னா என்ன அர்த்தம், அது ஜங்ஷன்ல இருக்கலாம், நின்றுகிட்டு இருக்கும், நீங்களும் அதுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவ்வளவுதான். குழப்புதா? இல்ல இல்ல, பின்னாடி அவங்களுக்கு குழப்பதுன்னு நினைக்கிறேன். ஆன் அப்படின்றது மூமெண்ட், இன் அப்படின்றது ரெஸ்ட் பொசிஷன். சொல்றேன், அதத்தான் சொல்றேன், கவனிங்க. இந்த ஆன் அப்பான் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஓப்பன் ஸ்பேஸ், ட்ரெயின் ஓப்பன் ஸ்பேஸா, சரிங்களா? நீங்க அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறல அதை நல்லா கவனிங்க. ஐ எம் ஆன் த ட்ரெயின் அப்படின்றது இங்க என்னது, இயக்கம்தான், புரியுதுங்களா? ஆனா என்னது, க்ளோஸ்ட் ஏரியா. குறிப்பா வெஹிக்கிள்ல நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா ஆனும் பயன்படுத்துவோம், இன் பயன்படுத்துவோம், பை பயன்படுத்துவோம், புரியுதுங்களா? 3 விஷயங்களை வெஹிக்கிள் சார்ந்து ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். அதுல ஆன் அப்படின்றது ஒண்ணு என்னது, என்னது, குறிப்பா ட்ரெயின், பஸ், கார் இந்த மாதிரி இதுல மூவ்மெண்ட்ல இருக்கும்போது நீங்க என்னதான் சொல்லணும், ஐ ஆம் ஆன் த ட்ரெயின், ஓகேவா? ஓகே, ஒண்ணு. அடுத்தது இன் சொன்னீங்கன்னா அதே இதுல நீங்க என்ன இருக்கிறீங்கன்னு அர்த்தம், உள்ள ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறீங்க, அந்த ட்ரெயின் ஆல்சோ எப்படித்தான் இருக்கு, ரெஸ்ட்ல தான் இருக்கு, சரிங்களா? அது என்னது, மூவ்மெண்ட்ல இல்ல அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்தந்த எக்ஸாம்பிள அதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப ஒருவேளை இந்த ஆண் வந்து இயக்கத்துல தானே இருக்கும், புரியுதுங்களா?
இத ரெஸ்ட் பொசிஷன்லயும் பயன்படுத்துறோம். எப்ப? ஓபன் ஸ்பேஸ்ல. புரியுதுங்களா? நான் தெளிவா கேட்கிறேன். த பால் இஸ் ஆன் த வால் அப்படின்னு சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது, அந்த பால் என்னவா இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு, ஓபன் ஸ்பேஸ். சரிங்களா? அதே இது யூ ஆர் ஆன் த ட்ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இருக்கிற ட்ரெயின் மூவ்மெண்ட்ல இருக்கு, அது க்ளோஸ்ட் ஏரியா. ஓகேவா? சரி, அதே போலதான் இப்ப இன் அட் அப்படின்றப்ப இன் என்னது? லார்ஜ் ஏரியா, ஏரியா வைஸ் நான் சொல்றேன். அட் அப்படின்றது அதுல ஒரு ஸ்பெசிபிக்கா தெரிஞ்ச பகுதி அப்படின்றதா. சரிங்களா? குறிப்பா வந்துட்டு 2 இடம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோமே, அந்த 2ல பெரிய இடத்துக்கு என்ன செய்வோம்? இன் பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சின்ன இடத்துக்கு அட் பயன்படுத்துவோம். ஒருவேளை நீங்க ஒரு வில்லேஜ்ல இருக்கிறீங்க, சரிங்களா? அந்த வில்லேஜ்ல ஒரு தெருவையும் மென்ஷன் பண்றீங்க, புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்லுவீங்க? யூ லிவ் இன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் நேமோ, அட் அப்படின்றது என்ன செய்வீங்க? அந்த ஸ்ட்ரீட் நேமும் பயன்படுத்துவீங்க. புரியுதா? அப்ப இன் அப்படின்றது லார்ஜ் ஏரியாவுக்கு பயன்படுத்துறீங்க, அட் அப்படின்றது எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஓகே. இப்ப இந்த ஆன்ல இருந்து ஆன் டு வாங்க. எதுல ஒண்ணு மட்டும் ஆப்ஷன்ல சொல்றீங்களா? நீங்க அந்த பிளேஸ பார்க்கணும். புரியுதுங்களா? இப்ப நீங்க கிச்சன் அப்படின்றது அட் தான் வரும். புரியுதுங்களா? யூ ஆர் குக்கிங் அட் த கிச்சன் தான், இந்த கிச்சன் கிடையாது. புரியுதா? ஏன்னா உங்க வீட்டுல கிச்சன் யாருக்கு எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? அப்ப ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா. இதே நேரம் யூ ஆர் என்னது லிவிங் அல்லது யூ ஆர் பிளேயிங், யூ ஆர் ஒர்க்கிங், இப்படி ஏதோ ஒன்று சொல்றாங்க. கொடுக்கக்கூடிய பிளேஸ் வந்து பெரிய பிளேஸா இருக்கு, ஒரு சிட்டியா இருக்கு. எப்போதுமே சிட்டி என்னதான்? இன்னுதான். சரிங்களா? அதே நேரம் ஒரு சிட்டி இல்ல, எடுத்த உடனே ஒரு வில்லேஜ் மட்டும்தான் கொடுக்குறாங்க, அப்பவும் என்னதுதான்? இன்னுதான். ஒரு வில்லேஜ் மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். 2 கொடுக்குறாங்க, 2ல 1 பெருசு 1 சிறுசு அப்படின்னா பெருசுக்கு என்ன கொடுக்குறீங்க? இன் கொடுக்குறீங்க. இப்ப மேபி நேஷன் கொடுக்குறாங்க, நாடு. அப்ப நாடு கொடுக்கும்போது என்னது? இன்னுதான். சரிங்களா? அதுக்கடுத்து இங்க வரும்போது என்ன ஆகுது? அது அட்டா மாறுது. நாடு கொடுத்து இப்ப அதுக்கு அடுத்து என்னது? ஒரு ஸ்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னது? அது அதுக்கு அடுத்து வரும். புரியுது? ஆனா பெரும்பாலும் அப்படி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஸ்டேட்டும் பெரிய லெவல்ல உள்ளதுதான். சரிங்களா? அதனால இன்ன அப்படின்றது ஆப்ஷன் தான் சரியா இருக்குமே தவிர இன் அட் அப்படின்ற ஆப்ஷன் என்ன செய்யாது? பொருந்தாதுன்றதுக்காக கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி பெரும்பாலும் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு பெரிய சிட்டி ஒரு ஸ்ட்ரீட், ஒரு வில்லேஜ் ஒரு ஸ்ட்ரீட், அல்லது ஒரு ஸ்ட்ரீட் அதுலயும் வந்து டோர் நம்பர். புரியுதுங்களா? இந்த மாதிரிதான் பெரிய வேரியேஷன் காமிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது, பெரிய இடங்களுக்கு இன்னும் அதெல்லாம் குறிப்பிட்டு அவங்க சொல்ல வர்றதுக்கு என்னது? அட் அப்படின்றதும் கொடுக்கணும். ஓகேவா? சரி. சோ இது வந்து ஓகே. ஆன் டு எப்ப எழுதுவீங்க? ஆன் டு இன் டுன்னு 2 இருக்கு இல்லையா? ஆன் டு இன் டு அப்படின்னு சொல்லி ஆன் டு எப்ப பயன்படுத்துவீங்க? இன் டு எப்ப பயன்படுத்துவீங்க? ஐ வென்ட் இன்டு த சர்ச். ஓகே, வெரி குட். அதாவது என்னன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கிரீன் அல்லது ஒரு வால் இருக்கு, நீங்க அவுட் சைட்ல இருந்து இன்சைட்ல போறீங்க, அப்ப நீங்க தாராளமா என்ன செய்யலாம்? இன்டு பயன்படுத்தலாம் இல்லையா? ஐ வென்ட் இன்டு த சர்ச் தாராளமா பயன்படுத்தலாம். வேற எப்ப பயன்படுத்துவீங்க? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, லெவல் ஆஃப் சேஞ்ச், இதைத்தான் என்ன சொல்ல வராங்க? லெவல் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றது நீங்க சமதள பகுதியா இருக்கலாம், அல்லது நீங்க சர்ச் அப்படின்றப்ப ஒரு வால் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அவுட் சைட்ல இருந்து இன்சைட் போறீங்க இல்லையா? அப்ப இந்த பகுதியில இருந்து ஒரு பார்டரை கடந்து உள்ள போறீங்க, அப்படித்தானே அர்த்தம்? அப்ப நீங்க என்ன பயன்படுத்துவீங்க? இன்டு பயன்படுத்துவீங்க. இதே இது நீங்க இப்ப என்னது, the dog fell into the riverன்னு சொல்றீங்க, ஆமா தானே? நீங்க இந்த சமதள பகுதியா ஒண்ணு இருக்கு, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இந்த பகுதியில இருந்து என்ன செய்யுது? இத கிராஸ் ஆகி உள்ள விழுந்துருது. அப்ப என்ன சொல்ல வரீங்க? the dog fell into the river அப்படின்னு சொல்றீங்க. புரிஞ்சுங்களா? ஓகே. அப்ப ஆன் டு நீங்க இதுல நல்லா கவனிச்சீங்கன்னு வைங்களே, மேல இருந்து கீழ், வெளியில இருந்து உள். ஆன் அப்படின்றது எப்போதுமே மேல் தான் இல்லையா? மீதுன்னு சொன்னேன். அப்ப ஆன் டு அதே தான், என்னன்னா லெவல் ஆஃப் சேஞ்ச் தான். ஆனா என்னது? கீழிருந்து மேல் போயிட்டு அதுக்கடுத்து வரக்கூடாது, அதுக்கடுத்து என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. அப்ப நீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பேன், என்ன கொடுத்திருப்பேன்னா என்னது? a man jumped on to the horse. புரியுதுங்களா? ஆமா, on to the horse. ஏன்னா அங்க நீங்க ஒருவேளை ஓவர் பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கிறோமே, என்ன ஆயிடும்? அந்த லெவலை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்.
ஜம்ப் ஓவர் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆயிரும், நீங்க ஒரு வால் இருக்கு, புரியுதுங்களா? ஹி ஜம்ப் ஓவர் த வால் அப்படின்னு என்ன அர்த்தம்? செவரேறி குதிச்சுட்டான். என்னது, அந்த நிலையில நிக்கல, அதை கிராஸ் பண்ணி என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். அப்ப ஓவர் வந்துடும். அப்ப ஓவர் வரல, அந்த வால்லயே அவன் ஜம்ப் பண்ணி உட்கார்ந்துட்டான். அப்ப என்ன சொல்லுவீங்க? ஹி ஜம்ப்ட் ஆன் டு த வால். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இன்டுக்கும் ஆன் டுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? தெரியலன்னா ஸ்டாப் பண்ணிருங்க, ரொம்ப ஒருத்தர் குழப்பதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? இனிமேதான் அவங்க நினைக்க போறாங்க தமிழ் இங்கிலீஷ்க்கு தமிழ் பரவாயில்ல போடா அப்படின்ட்டு. சரி, ஓகேவா உங்களுக்கு? புரிஞ்சா? ஓகே. அப்ப திருப்பியும் சொல்றேன். ஆன் அப்பான் முதல் கம்பாரிசன், ஆன் இன் ரெண்டாவது கம்பாரிசன், இன் அட் தேர்ட் கம்பாரிசன், ஆன் டு இன் டு ஃபோர்த் கம்பாரிசன். சரிங்களா? இது ஒன்றும் குழப்பாது. நீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அட்லீஸ்ட் இனிமே பேசும்போது சரியா பேசி பழகுனீங்கன்னா என்ன வந்துடும், இது வந்து ரொம்ப ஈஸியா தரும். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து அண்டர் பினீத். அண்டர் பினீத். அண்டர் எப்ப பயன்படுத்துவீங்க, பினீத் எப்ப பயன்படுத்துவீங்க? அண்டர்னா கீழே, அண்டர் த டேபிள். ஓகே, சொல்லுங்க. பினீத்னா ஆழத்தை குறிக்கிறது. ஓகே, வேற? ஆழம் கீழே தானே இருக்கு. பிரிட்ஜுக்கு கீழே உள்ளது பினீத்தா? The cat is under beneath, சார் under the bridge அப்படின்னு சொல்லுவீங்களா? The cat is beneath the bridge அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அண்டர் எப்ப பயன்படுத்துவீங்க, பினீத் எப்ப பயன்படுத்துவீங்க? அண்டர்னா கீழே தான், பினீத்னாலும் கீழே தான். பினீத்னா ரொம்ப கீழே. சரி, மரத்தின் கீழே. யூ ஆர் அண்டர் த ட்ரீ. ஓகே. த பேர்ட். Okay, now are you under the floor or are you beneath the floor? Under the floor. When you say you are beneath the floor, புரியல. இதை எடுத்துட்டா ஸ்கை தெரிஞ்சா beneath the sky சொல்லுவீங்களா? அது சரி. beneath the banyan tree சொல்லுவீங்களா? அப்படி நீங்க அப்படின்னா அதான், அப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஹியர் ஆஃப்டர் யூ கான்ட் டேக் ரெஸ்ட். சொல்றேன் கேளுங்களே. இப்ப நீங்க ஒரு ஃப்ளோருக்கு கீழே சேஃபா இருக்கிறீங்க, புரியுதுங்களா? யூ ஆர் அண்டர் த ஃப்ளோர், யூ ஆர் அண்டர் த ட்ரீ, யூ ஆர் அண்டர் த பேனியன் ட்ரீ, யூ ஆர் அண்டர் த பிரிட்ஜ். ஒருவேளை சரிங்களா, இந்த ஃப்ளோர் இடிஞ்சு விழுந்து, புரிஞ்சா, அதுக்கு கீழே நீங்க இருந்தா அப்ப மெசேஜ் என்னது, நியூஸ் பேப்பர்ல வரும். எப்படி வரும்? ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா? என்ன வரும்? 50 men beneath the floor. சரிங்களா? rescue is going on அப்படின்னு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேப்பே இல்லாம, புரியுதுங்களா? நீங்க ஒரு வேவ் இருக்கு, வேவுக்கு கீழே அப்படின்றப்ப அந்த வேவ் மேல, புரியுதுங்களா? சொல்லுவாங்க என்னது, the ship sang beneath the waves, இல்லையா? அலைகளுக்கு கீழே அப்படியே என்னது மூழ்கிட்டு இருக்கு, மூழ்கிடுச்சு அப்படி. அப்ப என்னன்னா, நீங்க அண்டர் அப்படின்றது எப்போதுமே கீழே தான், ஆனா யூ ஆர் சேஃப். பினீத் அப்படின்றது அப்படி கிடையாது. என்னது, ஒன்றின் மீது ஒன்று. சரிங்களா? அப்ப கீழே இருக்கு அப்படின்றப்பதான் நீங்க என்ன பயன்படுத்திருப்பீங்க, பினீத் பயன்படுத்துவீங்க. புரியுதுங்களா? அப்ப பினீத் என்னது எப்ப பயன்படுத்துவீங்க? கபோர்ட். அது சேஃபா தானே இருக்கு, அதுல என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? இத சொல்லலாம், புரியுதுங்களா? The first book is under the English book. சரிங்களா? பட் செகண்ட் ஒன் என்ன இருக்கு, beneath. ஏன்? நீங்க ஒன்றின் மீது ஒன்று இருக்கு, அண்டர் கிடையாது. சரிங்களா? அப்ப நீங்க அந்த ஸ்பேஸ பார்க்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க ஜஸ்ட் அண்டர் பயன்படுத்துற எல்லா இடங்களையும் என்ன பயன்படுத்த முடியாது, beneath பயன்படுத்த முடியாது. நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா என்னது, கீழே அப்படிதான், அடியில் அப்படின்னு தான் பொருள் போட்டிருப்பானே தவிர
அதை சரியா பயன்படுத்துறது ஒரு ட்ரிக் இல்லையா? சரியா பயன்படுத்துறது அப்படின்றது என்னது? ஒரு வகையான ட்ரிக். ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு கான்செப்ட் உண்டு, ரைட் வேர்ட் அட் ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ். ரைட் வேர்ட் அட் ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ் அப்படின்ட்டு. அதை வச்சு ஒரு கேள்வியாவது உங்களுக்கு வருஷம் வருஷம் கேட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சரியான மீனிங் உள்ள பொருளை அல்லது சரியான மீனிங் உள்ள வேர்டை சரியான இடத்துல நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக. புரியுதுங்களா? ஏன்னா எல்லாமே ஒண்ணு கிடையாது. இப்ப நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு போட்ல போய்கிட்டு இருக்கிறீங்க. போட்ல போய்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பணமும் சூட்கேஸும் கொண்டு போறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சூட்கேஸ் தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருது. அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன செய்வீங்க? குதிச்சிருவீங்க. ஏன்? 1 கோடி போகுது. அதுவும் கூட உங்க பணம் கிடையாது, சபை பணமா என்ன வேகமா குடிச்சிருவீங்க. அப்படித்தானே? ஏன்? இதுக்கு பிறகு இந்த 1 கோடிக்கு நம்ம கணக்கு சொல்றதுக்குல்ல, இதோட சேர்ந்து கூட போயிருவோம் அப்படின்ட்டு. ஆமா தானே? அப்ப என்ன பண்ணுவீங்க? குதிச்சிருவீங்க. குதிச்ச பிறகுதான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், நமக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு. ஆமா தானே? இப்ப என்ன செய்வீங்க? 2 நடக்கும். ஒண்ணு சிங்க். ஒண்ணு என்ன நடக்கும்? சிங்க். இன்னொன்னு என்ன நடக்கும்? ட்ரவுன். மூணாவதுக்கெல்லாம் போக வேணாம், கொஞ்ச நேரம் முடிச்சு தாக்கு பிடிப்பீங்கல்ல. ஆமா, சிங்க் அப்படின்றது ஒண்ணு நடக்கும். இதுக்கு மீனிங் என்னது? மூழ்குதல். ட்ரவுன் அப்படின்றது என்னதுதான்? மூழ்குதல். சரிங்களா? இப்ப எது மூழ்குது, எது ட்ரவுன் ஆகுது? சரி, எது சிங்க் ஆகுது, எது ட்ரவுன் ஆகுது? 2 மூழ்குதல் தானே. சொல்லுங்க. பேக் வந்து ட்ரவுன் ஆகுது, நீங்க சிங்க் ஆகுறீங்க. பேக் தான் சிங்க் ஆகும், நீங்க ட்ரவுன் ஆகுறீங்க. அப்படியா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. 2 பேருமே மூழ்குறதுன்னு ஆயிடுச்சு. இப்ப பிரச்சனை என்ன? which is drowning or which is sinking, or who is drowning or who is sinking? இவ்வளவுதான் கேள்வி. புரியல? என்னது? கேள்வி அது இல்ல. 2 பேருமே மூழ்கிடுறீங்க. சரிங்களா? ஆமா. யாரு சிங்க் ஆகுறா, யாரு ட்ரவுன் ஆகுறான்றத கேள்வி. இப்ப தெரியும், கவனிங்க. வெரி குட். உயிருள்ள பொருள் மூழ்குனா அதுக்கு பேரு ட்ரவுன். உயிருள்ள பொருள் மூழ்குனா அதுக்கு பேர் என்னது? ட்ரவுன். உயிர் அற்ற பொருட்கள் மூழ்குனா அதுக்கு பேர் என்னது? சிங்க். இப்ப ரைட் வேர்ட் அட் ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம் இந்த இடத்துல பொருந்தி போயிடுதா? ஆமாவா இல்லையா? ஓகே. அதே போல ஏற்கனவே ஒண்ணு கேட்டிருந்தாங்க, என்னன்னு தெரியுமா? நொட்டோரியஸ். இல்லையா? சரி, நொட்டோரியஸ் அப்படின்னா என்ன பொருள், என்ன மீனிங்? நாட்டி. வேற? சரி, இது 5th கிளாஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? நொட்டோரியஸ் is equal to famous. சரிங்களா? நொட்டோரியஸ்னா என்ன பொருள்? ஃபேமஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, 5th. பட் என்னன்னா, அங்க கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா? சரோஜினி நாயுடு வாஸ் a well known poet, அல்லது சரோஜினி நாயுடு வாஸ் a famous poet. ஆப்ஷன்ல கொடுக்குறான், வெல் நவுன். சரிங்களா? ஃபேமஸ். இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் கொடுக்கும்போது நொட்டோரியஸ் இங்க ஆப்ஷன்ல இருக்கு. இப்ப 5th நடத்தினவங்க என்ன நினைப்பாங்க? நொட்டோரியஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேமஸ். அப்ப இதா தானே இருக்கும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாங்க? டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க? நொட்டோரியஸை டிக் பண்ணிடுவாங்க. இப்ப சரோஜினி நாயுடு வாஸ் நொட்டோரியஸ் போயட் அப்படின்னா எத்தனை பேர் ஏத்துக்குவீங்க? ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்? அவர் ஃபேமஸான போயட் இல்லையா? இல்லையா? ஆமா தானே? ஆனா என்ன மீனிங்? இப்ப ஒண்ணும் கிடையாது, நீங்க பிரபலம் ஆகுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. புரியுதா? இவன் டெய்லி 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அதத்தான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? என்னன்னா, வெல் நோன் ஆர் ஃபேமஸ் அப்படின்றது ஒண்ணுதான் இல்லையா? வெல் நோன் அப்படின்னா என்னது? புகழ்பெற்ற அல்லது எல்லோராலும் அறியப்பட்ட அப்படின்ற பொருள் இருக்கு. நொட்டோரியஸ் அப்படின்னாலே எல்லோராலும் அறியப்பட்டதான், ஃபேமஸ் தான். ஆனா எங்க பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் முக்கியம். புரியுதுங்களா? நான் சொல்லல, இப்ப டெய்லி 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால என்ன செஞ்சிருவோம்? இவங்களை காலி பண்ணிடுவோம் நினைச்சா நாளைக்கே நீங்க என்னது? யூ வில் பி நொட்டோரியஸ். ஏன்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமா. அதே நேரத்துல இல்ல, நான் டெட்ல 150 out of 150 எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு படிச்சு
நாளைக்கு ரிசல்ட் வரும்போது அதே மாதிரி 150 அவுட் ஆஃப் 150 எடுத்துட்டீங்கன்னா யூ வில் பி வெல் நோன் ஆஃப் ஃபேமஸ் இல்லையா? அப்ப என்னன்னா பிரபலம் அடைவது அப்படின்றது வேற, புகழ் பெறுவது அப்படின்றது வேற. பிரபலம் அடைவதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? எப்படி வேணாலும் அடைஞ்சிடலாம். ஆனா புகழ் பெறுவது அவ்வளவு ஈஸியா? அப்பெல்லாம் ஈஸி கிடையாது சரிங்களா? அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் இல்லையா? அப்ப என்னன்னா இதைத்தான் அவங்க என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கறாங்க. என்ன எதிர்பார்க்கறாங்க? சரியான வார்த்தைய சரியான இடத்துல சரியான நேரத்துல பயன்படுத்த தெரியுதா? சரி, மேலோட்டமா பார்க்கும்போது மீனிங் ஒரே மாதிரி தெரியும், புரியுதுங்களா? ஆனா அப்படி கிடையாது. இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் உண்டு, ரொம்ப நுணுக்கமா பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் சரிங்களா? அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியமா இருக்கு. சரியா? ஓகே. இப்ப எது நோட்டோரியஸ் ஆன்சர்? சரோஜினி நாயுடு வாஸ் a well known poet தான் இல்லையா? நோட்டோரியஸ் போயட்னு எப்படி சொல்லுவீங்க? நோட்டோரியஸ் போயட்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, அவங்க ரொம்ப ஆபாசமா பாட்டு பாடி ஒரே நாள்ல பிரபலம் அடைஞ்சிருக்கணும், புரியுதுங்களா? இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க தவறானவங்களா இருந்து பிரபலம் அடைஞ்சிருக்கணும். ஆனா அவங்க என்னது அப்படியான ஆட்கள் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க. அதனால என்னது சரோஜினி நாயுடு வாஸ் a well known poet தான். சரி, சோ இப்ப அடுத்து வருவோம். சோ அண்டர் பினித் வித்தியாசம் தெரிஞ்சதா? அப்படி கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்படி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா? நீங்க வந்துட்டு கரெக்டா எந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, புரியுதுங்களான்னு சொல்லல. சரோஜினி நாயுடு வாஸ் a famous poet அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபேமஸ் அண்டர்லைன் பண்ணிட்டு தான் கீழே அதுக்கேற்றது மாதிரி என்ன பண்ணுவான், கொடுப்பான். அதே நேரத்துல ஆன்டனிம்ஸும் கொடுத்துருப்பான், புரியுதுங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியணும், கரெக்டா சூஸ் பண்ண தெரியணும், புரியுதுங்களா? இதுக்கு சரியா ஏன்னா ஒண்ணு சொல்லுவாங்க, சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப என்னன்னா சரியான விடை அப்படின்றத விட அங்க நிறைய அதுலயே வித்தியாசம் உண்டு. ஒரு 50% சரியா இருக்கிற ஆன்சர் ஆப்ஷன் இருக்கும், 80% ஆப்ஷன் சரியா இருக்கும், 100% ஆப்ஷன் சரியா இருக்கும், புரியுதுங்களா? அதுல எது நமக்கு இந்த இடத்துல சரியா பொருந்தும், புரிஞ்சா? ஆமா. இப்ப அதுக்கு அடுத்து பாருங்க, பிசைடு பிசைட்ஸ். beside besides என்ன மீனிங்? பிசைடுனா என்ன அர்த்தம்? beside அப்படின்னா she is sitting beside you இல்லையா? ஓகே. besides அப்படின்னா ஒரு எஸ் மட்டும் அடிஷனலா இருக்கு சார். இல்ல, பிசைட் பிசைட்ஸ். இப்பதான் நமக்கே தெரியும் நம்ம பேசும்போது எவ்வளவு தப்பு பண்றோம் அப்படின்றது இல்லையா? பிசைடு வேற பிசைட்ஸ் வேற, அதை முதல்ல ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க. பிசைடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அருகில் அப்படின்னு அர்த்தம், அதாவது பக்கத்துல, புரியுதுங்களா? she is sitting beside his, புரியுதா? she is sitting beside you அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா பை அப்படின்ற ஒரு மீனிங் கூட உண்டு. பை அப்படின்னா என்னது? ஐ ஆம் சிட்டிங் பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் சிட்டிங் பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என் ஃப்ரெண்டால உட்கார்ந்து இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? என் ஃப்ரெண்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்ப பை பிசைட் அப்படின்றது ஒண்ணுதான். பிசைட்ஸ் அப்படின்றது இன் அடிஷன் டு. இப்ப என்ன சொல்லலாம்? பிசைட்ஸ் லேர்னிங் யூ ஆர் டீச்சிங். besides learning you are teaching, சரிங்களா? besides doing business you are teaching, புரியுதுங்களா? இதோட சேர்த்து அதையே செய்யறேன், அதை இன் அடிஷன் டு சொல்ல, புரியுதுங்களா? நீங்கள் கற்றுக்கொள்வதோடு அல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கற்பித்துக் கொண்டும் இருக்கிறீர்கள். அதான் besides learning you are teaching. அப்ப besides அப்படின்றது வேற, இன் அடிஷன் டு. beside அப்படின்றது என்ன பொருள்? அருகில், நியர் அப்படின்ட்டு பொருள், சரிங்களா? அப்ப இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஆமா தானே? ஓகே. between, among. betweenனா எப்ப பயன்படுத்துவீங்க? ரெண்டு பேருக்கு இடையில அல்லது ரெண்டு பொருட்களுக்கு இடையில இல்லையா? an apple is divided between two persons இல்லையா? அமாங் எப்ப பயன்படுத்துவீங்க? குரூப்பா பயன்படுத்துவீங்க. ஓகே. அமாங்ஸ்ட் எப்ப பயன்படுத்துவீங்க?
புரியலையே. அமாங்கன்னா ஒரு ஆளா? புரியல. ஓ, சூப்பர்லேட்டிவ். சரி சரி, புரியுது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இங்க. சரியா? ஆமா, நமக்கு எஸ்டி வந்துடக்கூடாது, இஎஸ்டி வந்துடக்கூடாது இல்லையா? பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்றதுல அமாங்ஸ்ட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச முதல்ல சூப்பர்லேட்டிவ் கண்டுபிடிச்ச ஆட்கள் நீங்களா தான் இருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலா டிகிரி நல்லா கவனிங்க. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்ற இந்த டிகிரி கான்செப்டே எந்த டேர்முக்கு மட்டும்தான் பொருந்தும்? அஜெக்டிவ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஆமா தானே? அஜெக்டிவ்க்கு மட்டும்தானே பொருந்தும். ஆமா. இப்ப நீங்க நவுன்ல நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு பேரை சொல்லி இஎஸ்டின்னு சொல்லுவீங்களா? ராமர், ராமரர், ராமரஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல இல்ல. அதே போலதான் இங்க ப்ரிப்போசிஷனுக்கு அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. ஒன்லி ஃபார் அஜெக்டிவ்ஸ் இட் ஹாஸ் டிகிரிஸ் இல்லையா? அதுதான் வந்து டிகிரி இருக்கு, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்ட்டு. அதனால அமாங்ஸ்ட் அப்படின்றதுக்கும் சூப்பர்லேட்டிவ்க்கு சம்பந்தமே இல்லை. வேற மாதிரி யோசிங்க. நீங்க எங்கேயாவது போயம் வரும்போது ஓகே இல்ல, நீங்க ஒருவேளை இங்கிலீஷ் டீச்சர்ஸா இருந்தீங்கன்னா ஏதாவது போயட்ரிக் லைன்ஸ் வந்து ரீகால் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த அமாங்ஸ்டுக்கு அடுத்து என்ன வார்த்தை வருது, அதோட முதல் லெட்டர் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிங்க. ஒரு மயான அமைதி. முதல் லெட்டர் இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் லிவிங் திங்ஸா இருக்கா? சரி, வேற என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே இல்ல. ரெண்டுக்கு மீனிங் ஒண்ணுதான். அமாங்னாலும் சரி, அமாங்ஸ்ட் அப்படின்னாலும் சரி, என்னது மீனிங் ஒண்ணுதான். ஆனா அமாங்ஸ்டுக்கு அடுத்து வர்ற டேர்ம் வவல் லெட்டர்ல ஆரம்பிக்கணும். வவல் லெட்டர் மீன்ஸ் இங்க யூ இருக்கு இல்லையா? அது வவல் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும். இப்ப ஒருவேளை an apple has been divided between two persons சொல்லலாம். சரிங்களா? அல்லது between them அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டு பேரும் ப்ளூரல் தான் இல்லையா? பட் an apple has been divided amongst us. amongst us. ஏன் இங்க யூ வந்திருக்கு. among them இதுல என்னது? வவல் இல்ல, கான்சனன்ட் லெட்டர், கான்சனன்ட் சவுண்ட் இல்லையா? சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு மீனிங் ஒண்ணுதான். பட் இதுக்கு அடுத்து வர்ற வார்த்தை முக்கியம். இங்க என்னவா வரணும்? வவல் லெட்டர். அது AEIOU. எனக்கு தெரிஞ்சே பெரும்பாலும் அசு தான் வரும். சரிங்களா? இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து வவல் லெட்டரை தவிர வேற எந்த டேர்ம் வந்தாலும் அமாங் தான் வரணும். அதனால மீனிங் ஒன்னா இருந்தாலும் கூட கிராமட்டிக்கலா என்னது இங்க டேர்ம் பயன்படுத்த வேண்டிய டேர்ம் வந்து வேற வேற இருக்கு. சரிங்களா? ஸோ அதை ரொம்ப கவனமா கையாளணும். இனி நீங்க போய் பாருங்க இந்த அமாங்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை எங்க வரும்னு பார்த்தா அதுக்கு அடுத்து நிச்சயமா என்னவா இருந்திருக்கும்? வவல் லெட்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டேர்ம் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. அமிட், ஆமா, அது இதே மீனிங் தானே. அமிட் ஆஃபஸ்ன்னு வருமான்றீங்களா? ஆமா, நீங்க அமிட் அப்படின்னு எழுதுறீங்களா? AM IS DST பயன்படுத்துறீங்க இல்லையா? வேற எப்படி பயன்படுத்துறீங்க? இந்த இடத்துல ஆஃபஸ்க்கு வருமானு கேக்குறீங்களா? அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமா, அது பயன்பாட்டே கிடையாது. இந்த இது வேற, இது வேற. ஆமா ஆமா, அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? நீங்க அமிட்ஸ் அஸ்ஸும் பயன்படுத்தலாம், அமிட்ஸ் ஆஃபீஸ் பயன்படுத்தலாம். ரொம்ப சரியான டேர்ம் வந்து ஆஃபீஸ். ஆமா, சரிங்களா? ஆமா, ஏன்னா அஸ் அப்படின்றதே நமக்கு என்னது வி ஃபார்ம் தானே. புரியுதுங்களா? ஆமா, ஓகே. சரி, அப்ப இந்த இதை மட்டும் நீங்க சரியா பாத்துக்கணும். புரியுங்களா? வவல் லெட்டரா அல்லது கான்சனன்ட் லெட்டரா வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகே. அதுக்கு அடுத்தது ஃப்ரம் டு எப்ப பயன்படுத்துவீங்க? பிட்வீன் அண்ட் எப்ப பயன்படுத்துவீங்க? இல்ல டவுட் என்கிட்ட கேட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சா சொல்லுவேன், தெரியலன்னா ரெஃபர் பண்ணி சொல்லுவேன், அவ்வளவுதான்.
ஃப்ரம் டு எப்ப பயன்படுத்துவீங்க? பிட்வீன் அண்ட் எப்ப பயன்படுத்துவீங்க? ஐ லைக் யூ அமாங் தெம் எப்படி பயன்படுத்துவீங்க? இல்ல இல்ல, சோ அவங்க முடிக்கட்டும். நீங்க ரொம்பலாம் குழப்ப வேணாம், சரிங்களா? அமாங் அப்படின்றது பல பேருக்கு மத்தியில் அல்லது பல பொருட்களுக்கு மத்தியில், சரிங்களா? அதாவது இரண்டுக்கு மேல போச்சுன்னா தான் அமாங்கே பயன்படுத்துவீங்க. அமாங்குக்கு அடுத்து, சரிங்களா, அதாவது AEIOU அந்த லெட்டர்ல ஆரம்பிச்சுச்சுன்னா அமாங்ஸ்ட், அந்த லெட்டர்ல ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னா அமாங் தான், சரிங்களா? ஓகே, இப்போ உங்க டவுட்டை சொல்லுங்க. அத சொல்லுங்க. ஓகே, நீங்க ரெண்டையும் பேரலா பயன்படுத்தலன்னு சொல்றேன். இதுக்கு பேரே வந்து கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் பின்னாடி படிப்பீங்க, புரியுதுங்களா? ஏன்னா ஃப்ரம் வந்தா டு வரும், பிட்வீன் வந்தா அண்ட் வரும் அப்படின்றது நம்ம டேர்ம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல. இப்ப ஃப்ரம் டு எங்க பயன்படுத்துவீங்க, பிட்வீன் அண்ட் எங்க பயன்படுத்துவீங்க? இப்ப நீங்க இன்விடேஷன்லாம் அடிப்பீங்க இல்லையா? சொல்றது இன்விடேஷன் அடிக்கிறீங்க, ஒரு மேரேஜ் நடக்குது, சரிங்களா? இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி, அப்ப என்ன பயன்படுத்துவீங்க? ஃப்ரம் டு பயன்படுத்துவீங்க. சரி, எத்தனை பேர் ஃப்ரம் டு பயன்படுத்துவீங்க? நீங்க நல்ல வேலை சிஸ்டர்ஸா போயிட்டீங்க. எத்தனை பேர் ஃப்ரம் டு இன்விடேஷன்ல பயன்படுத்துவீங்க மேரேஜுக்கு? புரியல? இல்ல இல்ல, டைம் போடுவீங்கல்ல, டைம் போடும்போது, சரிங்களா? இப்ப from 7 to 8:30, சரிங்களா? from 7:30 to 9 o'clock, இப்படி 1.5 மணி நேரம் தான் கணக்கு வச்சிருப்பேன், ஏதோ முகூர்த்த நேரம்லாம் சொல்லுவாங்க, சரியா? அதை விடுங்க. நமக்கு தேவை அந்த இடத்துல ஃப்ரம் டு பயன்படுத்துவீங்களா, பிட்வீன் 7 o'clock and 8:13 பயன்படுத்துவீங்களா? என்னது? பிட்வீன் அண்ட் பயன்படுத்துவீங்க. ஃப்ரம் டு எத்தனை பேர் பயன்படுத்துவீங்க? ஃப்ரம் டு பயன்படுத்த மாட்டீங்களா? சரி, நல்லா கவனிங்க. ஃப்ரம் 7 o'clock to 8:30 AM அப்படின்னு போடுவான். இல்ல அப்படின்னு சொன்னா சிலர் என்ன பண்ணுவான்? பிட்வீன் 7 o'clock to 8. எதை பயன்படுத்துவீங்க? பிட்வீன் பயன்படுத்துவீங்களா? எத்தனை பேர் பிட்வீன் அண்ட் பயன்படுத்துவீங்க? பிட்வீன் தான் பயன்படுத்துவீங்க. எத்தனை பேர் ஃப்ரம் டு பயன்படுத்துவீங்க? என்னன்னா இப்ப கிளாஸ் நடக்குது, சரிங்களா? நீங்க அப்படியே மாத்தி யோசிங்க. இந்த கிளாஸுக்கு ஃப்ரம் டு பயன்படுத்துவீங்களா, பிட்வீன் அண்ட் பயன்படுத்துவீங்களா? ஏன்? எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப பிரேக் விட்டீங்கன்னு கேக்குறீங்களா? கிளாஸுக்கும் பிட்வீன் அண்ட் தான் போடுவீங்க. வெரி குட். என்னன்னா தொடங்குன நேரத்துல இருந்து, சரிங்களா, முடிகிற நேரம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுச்சுன்னா அது ஃப்ரம் டு. இப்ப கிளாஸஸ் வந்து என்னதுதான்? ஃப்ரம் டு தான் இல்லையா? ஏன் இடையில எப்பாவது பிரேக் விட்டோமா? கிளாஸை பொறுத்த வரைக்கும் தொடங்குச்சுன்னா அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா மேரேஜ் அப்படின்றது அப்படி கிடையாது. நீங்க பிட்வீன் அண்ட் போடுறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இங்க மேரேஜா கன்சிடர் பண்றது என்னது? ஏறக்குறைய ஃபங்க்ஷன் தொடங்கி முடிகிறது வரைக்கும்லாம் கிடையாது. அந்த 7 o'clock to 8:30 அப்படின்னு சொன்னா அதுல இடையில தாலி கட்டுற நேரம் தான் அவனுக்கு மேரேஜ். புரியுதா? அவன் 1.5 மணி நேரம் தாலி எல்லாம் கட்டிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சா? ஆமா. அப்ப என்னன்னா, அப்ப என்ன பயன்படுத்தணும்? பிட்வீன் அண்ட் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த நேரத்துக்கு இடையில எப்ப வேணாலும் நடக்கும், அவ்வளவுதான். பட் ஃப்ரம் டு பயன்படுத்திட்டீங்கன்னா அது தொடங்குற நேரத்துல இருந்து முடிகிற நேரம் வரைக்கும் என்ன செய்யும்? நடக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஃப்ரம் டுக்கும் பிட்வீன் அண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? சரி. டூ வாட்ஸ் எப்ப பயன்படுத்துவீங்க? டூ வாட்ஸ் எப்ப பயன்படுத்துவீங்க? பிஹைண்ட் எப்ப பயன்படுத்துவீங்க? அலாங் எப்ப பயன்படுத்துவீங்க? ஓகே,
சி டுவர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஏற்கனவே ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? இப்ப ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் த சர்ச் அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்ச் அங்கேயே இருக்கும், அதை நோக்கி நான் மட்டுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன், மூவ் ஆகிக்கிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? அப்பதான் நம்ம என்ன செய்யறோம், டுவார்ட்ஸ் பயன்படுத்துறோம். புரியுதுங்களா? அப்ப ஒரு பாயிண்ட் வந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட், இன்னொன்னு என்ன செய்யுது, அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல என்ன செய்யறோம், டுவார்ட்ஸ் பயன்படுத்துறோம். பட் அலாங் அப்படின்றத எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா என் கூட சேர்ந்து இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்ப ஐ எம் கோயிங் அலாங் திஸ் ரோட் அப்படின்னா என்ன அர்த்தம், சொல்லக்கூடாதா? ஐ எம் கோயிங் அலாங் திஸ் ரோட் அப்படின்னு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? என்ன அர்த்தம், இந்த ரோடு போற போக்கிலேயே நானும் போறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சொல்லக்கூடாதுன்னா இல்ல. புரியுதுங்களா? என்ன அர்த்தம், நான் போய்கிட்டே இருக்கிறேன், இந்த ரோடு என்ன செஞ்சது, தொடர்ந்து போய்கிட்டே தானே இருக்கு. புரியுதுங்களா? அலாங் அப்படின்றது அதுதான், இணைந்து போயிடுறதுதான். இப்ப ஒண்ணு இல்லை, ஐ எம் கோயிங் அலாங் வித் மை பிரதர்னு என்ன அர்த்தம், நான் போறேன் சரிங்களா, அல்லது என் பிரதர் போறான், அவன் கூட நானும் அல்லது அவனும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம் தானே அர்த்தம். புரியுதுங்களா? அதுதான் என்னது அலாங் அப்படின்றது. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது பிஹைண்ட் அப்படின்றது என்னது, பிஹைண்ட் அப்படின்றது ஏறக்குறைய மறைந்திருத்தல். அதாவது வந்து a cat is behind the door அப்படின்னா என்ன அர்த்தம், டோருக்கு பின்னால அது இருக்கு, மறைஞ்சிருக்கு. ஏறக்குறைய அது அப்படிதான் மீனிங், மறைஞ்சிருக்கு, அது கதவுக்கு பின்னால இருக்கு அப்படின்னு. பியாண்ட் அப்படின்றது அப்பால். எவ்வளவு அப்பால், கண்ணுக்கு தெரிகிற தூரமா தெரியாத தூரமா, தெரியாத தூரம். சரிங்களா? ஆமா, கண்ணுக்கு தெரியாத தூரம், எங்கேயோ ஒரு பியாண்ட் அப்படின்றது என்னது, ஒரு ரொம்ப தூரம் அப்படின்றது சொல்ல முடியும். ஆனா அப்பால் அப்படின்றது என்னது, ஒரு நீண்ட தூரத்துக்கு அல்லது மறைந்துதான் இருக்கிறோம், ஆனா என்னது ஒரு நீண்ட தூரமா இருக்கு. சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம், பியாண்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பியாண்டுக்கு நான் கேட்டேன், பிஹைண்ட் நம்ம சொல்லியாச்சு. பியாண்ட் அப்படின்றது you are beyond your God's plan is beyond our understanding. Okay. The sky is beyond. சொல்லுங்க, beyond, beyond of what? Armstrong. The sky is beyond. Actually வானம் beyond our imagine சொல்லலாமா? ஆனா அப்படியா இருக்கு, வானம் உங்க கற்பனைக்கு அப்பாலையா இருக்கு. ஆமாவா? வானம்ன்றது என்னது, சயின்ஸ்ல வானம் ஸ்கை அப்படின்னா என்னது, எல்லாமே. வானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, இருக்கா? ரிஃப்ராக்ஷன் ஆகுறது. நான் கேக்குறது வானம்னு ஒண்ணு பேர் இருக்கு, வானம்னு ஒண்ணு இல்ல. ஆக்சுவலா வானம்னாலே வெற்றிடம் தான் அர்த்தம். வானம்னாலே என்ன அர்த்தம், வெற்றிடம் தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஆமா, நம்ம இப்படி போய்கிட்டே இருக்கிறோம், என்னைக்காவது வானத்தை நான் தொட்டுட்டு வந்தோம்னு எவனாவது சொல்லுவாங்க, வானம் தொட்டு விடும் தூரம் தான். போப்பா தொடுப்பான்னா என்னது, போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன், வானம் என்பது இல்லை. சரிங்களா? அது ஒரு பேர் வச்சிருக்கிறோம், அது ஒரு எம்டி ஸ்பேஸ், அவ்வளவுதான், வெற்றிடம் தான், அது போய்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா, யாராவது வீடு கட்டும் போது என்ன சொல்லுவாங்க, வானம் தோன்றாங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? வானம் தோன்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வெட்டி அந்த இடத்த எம்டி ஆக்குறாங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான். புரியுதுங்களா? ஆமா, நீங்க வாட்டுக்கு வானமே தமிழ்ல என்னது மூணு சொல்லி வானம்லாம் போடக்கூடாது. இது என்னது வெடி ஆயிடும். புரியுதுங்களா? ஏன்னா தமிழ்ல ஒரு சிக்கல் இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு எழுத்து மாத்தி போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், குறிப்பா அந்த டன்னகரம் ரன்னகரம் மாத்துனா, அதே போல மத்த எதுவும் அனல் அப்படின்னா என்ன அர்த்தம், அனல். அனல் என்னது, நெருப்பு. அனல்னா 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 அண்ணாவா, அனல்னா தாடி. ஆமா ஆமா, பேர்டு. சரிங்களா? சோ அப்ப என்னன்னா இது அதே நேரில் ஒவ்வொன்றுக்குமே பொருள் மாறிடும். நீங்க லேசா மாத்துனீங்கன்னா என்ன செஞ்சிடும், பொருள் மாறிடும். அதனால ரொம்ப கவனமா தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு,
பயன்படுத்த வேண்டியது இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம இங்கிலீஷ்க்கு வருவோம். ஓவர் எபோவ் என்ன வித்தியாசம்? ஓவர் எபோவ், ஓவர்னா மேல, எபோவ்னா அதுக்கு மேல. ஓகே. வேற இப்ப the sky is dash our head. ஏன் ஓவர் பயன்படுத்தக்கூடாது? மேலேயே இருக்கு. சரி. an aeroplane flew. ஓகே, நீங்க பிரசன்ட் ஃபார்ம்ல சொன்னாலும் தப்பு கிடையாது. ஃப்ளைஸ் ஓவர் தி சிட்டின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ ஏன் இந்த இடத்துல ஓவர் போட்டீங்க? அது எப்படியாவது கீழே வந்துடும். சரி, வானம் கீழே வராது. இவ்வளவு வித்தியாசமா? இல்ல, ரெண்டுமே மேலதான். புரியுதுங்களா? ரெண்டுமே மேலதான். சரிங்களா? ஆனா என்ன வித்தியாசம்னா, இந்த இது ரெண்டுக்கும் இல்ல யூனிட்டி என்னன்னா எலிவேட்டட் பொசிஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா எலிவேட்டட் பொசிஷன் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் அந்த பொருளுக்கும் இடையில எந்த இது என்ன இருக்காது, தொடர்பு இருக்காது, டச் இருக்காது. புரியுதுங்களா? இப்ப வானம் உங்க தலையை தொட்டுக்கிட்டு இருக்கா? இல்ல. ஒருவேளை வானம் உங்க தலையில இருந்தா எப்படி சொல்லுவீங்க? the sky is on your head. அப்படிதானே? the sky is on your head. ஆனா நீங்க ஆன் பயன்படுத்தல. ஏன்னா நீங்க ஆன் பயன்படுத்தி நடத்தப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு தொடர்பு இருக்கும். சரிங்களா? the cat is on the wall சொன்னீங்க, என்ன அர்த்தம்? அது தொட்டுக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? the cat is running upon the wall சொன்னீங்க, அப்பவும் அது என்னதான், தொட்டுக்கிட்டு தான் இருக்கு, ஆனா மூவிங்ல இருக்குன்னு சொன்னீங்க. பட் என்னன்னா இங்க இந்த எலிவேட்டட் பொசிஷன் அப்படின்றது என்னன்னா தொடர்பே இல்லாம மேல இருக்கிறது. புரியுதுங்களா? தொடர்பே இல்லாம அந்தரத்துல இருக்கிறது. அப்படி இப்போ வச்சுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மேல இருக்கிற பொருள் எப்படி இருக்கணும்? ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்தால் அது என்னது? எபோவ். சரிங்களா? ஒருவேளை அது மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஓவர். நீங்க அப்படியே அமைதியா நிக்கிறீங்க, வானம் மேல அது பாட்டுக்கு என்ன செய்யுது? ரெஸ்ட் பொசிஷன் இருக்கு, வானம் ஓடுதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அங்கேதான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. நீங்க அது வந்து மாறவே கிடையாது. சரிங்களா? ஒருவேளை கிளவுட் போயிட்டே இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுங்களா? பட் வந்து வானம் அப்படின்றது நீங்க சொல்ல, அந்த ஸ்கை அப்படின்றது என்னது? அப்படியே தான் இருக்கு. அப்ப என்னது? அது மேல அப்படியே ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்றதுனாலதான் the sky is above our head. ஓகேவா? அப்படிலாம் கிடையாது. நீங்க ரெஸ்ட்ல இருப்பீங்களா? நீங்க நடந்துகிட்டே the sky is above our head சொல்லக்கூடாதா? இல்ல சார், இப்ப ஓவர்க்குமே பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு, பிளைட் தான் கணக்கு. நமக்கு மேல இருக்கிற பொருள் ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கா, மூவ்மெண்ட்ல இருக்கான்றதான் கணக்கு. புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? an aeroplane flew over the city, flew over head அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க சும்மா நடந்துகிட்டு இருப்பீங்க, நீங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? ஏரோப்ளேன் முன்னாடி ஓட போறீங்களா? இல்ல இல்ல, ஓடுவீங்களா? எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? கண்ணுக்கு தெரியற வரைக்கும் ஓடுவீங்க. ஆமா, சரியா? சோ அப்ப என்னன்னு சொன்னா இதுதான் என்னது, அந்த ரெஸ்ட் பொசிஷன் மூவ்மெண்ட்டை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், தீர்மானிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. சோ இதெல்லாம் என்னது, நமக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன். வேற ஏதாவது ப்ரிப்போசிஷன் ஞாபகத்துக்கு வருதா? பேசிக்கா பயன்படுத்துறதுல இன் பயன்படுத்தியாச்சு, அட் பயன்படுத்தியாச்சு, ஆன் பயன்படுத்தியாச்சு, அப்பான் பயன்படுத்தியாச்சு, ஆன் டு பயன்படுத்தியாச்சு, இன் டு பயன்படுத்தியாச்சு. அது அது டைம் ப்ரிப்போசிஷன் நான் தனியா சொல்லி தரேன். இப்பவே அடுத்ததான் போகும். ஐ ஆம் ஓகே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இயக்கத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான். சரிங்களா? ஆமா. வேற ஆக்சுவலா அந்த என்னது, அலைகள் மூலமா பேசுற எல்லாத்துக்கும் பெரும்பாலும் ஓவர் தான் வரும். புரியுதுங்களா? வேற ஏறக்குறைய எல்லா ப்ரிப்போசிஷன் என்ன செஞ்சாச்சு, பிளேஸ் சம்பந்தமா நம்ம பார்த்தாச்சு இல்லையா? ஒரு பொருள் எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றது. புரியுதுங்களா? மேபி லேடருக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வால் இருக்கு, இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன வரும்? அகைன்ஸ்ட் வரும். அது என்ன வரும்? அகைன்ஸ்ட் வரும். சரியா? இப்ப the ladder is against the wall. நீங்க ஒரு வால்ல சாட்சி வச்சிருப்பீங்க.
சரிங்களா? இது வந்து என்ன வரும்? அகைன்ஸ்ட் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு இதுனா இதுல ட்விஸ்ட் என்னன்னு சொன்ன தெரியுமா? ஆப்போசிட். சரிங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, எப்ப ஆப்போசிட் அப்படின்றத பிளேஸ் சார்ந்து பயன்படுத்துவீங்க? ஆப்போசிட் அப்படின்ற வார்த்தையை எப்ப பிளேஸ்ல பயன்படுத்துவீங்க? இப்ப இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கிறோம். நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. The school is opposite to the The school is opposite to the hospital. எத்தனை பேர் சரின்னு சொல்றீங்க? The school is இப்ப என்ன சந்தேகம் தெரியுமா? The school. சரிங்களா? அது முதல் சந்தேகம். அது சரிதானா அப்படின்ட்டு. புரியல. நீங்க சொன்னாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, சொல்லலைனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு பிரச்சனை இப்ப எதுவா இருக்கு? ஆப்போசிட் தான் பிரச்சனையா இருக்கு. சரிங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? The school is opposite to the hospital அப்படின்னு சொல்ல வரீங்க. சரிங்களா? எனக்கு பிரச்சனை என்னன்னா, ஆப்போசிட்டுக்கு பக்கத்துல டூ போட்டது சரியா? அதுவும் ப்ரிப்போசிஷன்ல தான் வருது. அப்படின்னா ஆன் டூல ஆனும் ப்ரிப்போசிஷன் தான், டூவும் ப்ரிப்போசிஷன் தான். இன் டூல இன்னும் ப்ரிப்போசிஷன் தான், டூவும் ப்ரிப்போசிஷன் தான். ஆப்போசிட் டூனா அதுக்கு பிறகு ப்ரிப்போசிஷன் இருக்கான்னு கேக்குறீங்களா? இல்ல ஆப்போசிட் டூ இருக்கான்னு கேக்குறீங்களா? எனக்கு தெரியல, அதனால உங்கள்கிட்ட கேக்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஆப்போசிட் அப்படின்ற டேர்முக்கு அடுத்து டூ வரவே கூடாது. The school is opposite hospital அவ்வளவுதான். ஆனா ஆனா அதான் அப்ப நிறைய பேர் தப்பு பண்ணா தப்புனா சரின்னு ஆயிருமா? சொல்லுங்க. நம்ம அதை மட்டுமா சொல்லல, காலையில இருந்து சொல்ற எல்லாமே உங்களுக்கு புதுசா தான் தெரியுது. ஆமாவா இல்லையா? காலையில சிஸ்டர் சொன்னாங்க, நான் இங்கிலீஷ வந்து கேபிட்டல் லெட்டர்ல மட்டுமே தான் பார்த்துருக்கிறேன். யாரோ சொன்னீங்க. சரிங்களா? இங்கிலீஷ் அப்படின்றது சொல்றேன் இதுக்கு முன்னாடி த பயன்படுத்தியே நான் என்ன செய்யல, பார்க்கல அப்படின்னு சொன்னீங்க. பட் என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, இங்க ரெண்டு சிக்கல் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இங்கிலீஷ் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். ஏன் தெரியுமா? பிகாஸ் இட் இஸ் அ லாங்குவேஜ். லாங்குவேஜ் எல்லாமே ப்ராப்பர் நவுன் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? லாங்குவேஜ் எல்லாமே என்னதுதான்? ப்ராப்பர் நவுன் தான். நேம் ஆஃப் லாங்குவேஜஸ் எல்லாமே ப்ராப்பர் நவுன் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் நீங்க லாங்குவேஜோட நேம் இங்கிலீஷ் மட்டும் இல்ல, எந்த மொழியவும் இடையில என்ன செய்ய முடியாது, நீங்க ஸ்மால் லெட்டர்ல எல்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்திருந்தா அது தப்பு. புரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்றது ப்ராப்பர் நவுன் ஒண்ணு. அதே போலதான் இங்கிலீஷ் மேன், இங்கிலீஷ் உமன், இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட், இப்படி நிறைய வார்த்தைகள் எதெல்லாம் இங்கிலீஷ்னு வருதோ அது எல்லாமே என்னதுதான்? ப்ராப்பர் நவுன் தான். அத நிச்சயமா என்ன பார்த்தா இருக்கும்? கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வரும் பொழுது தி இங்கிலீஷ்னு வரும்போது அது ஆங்கில மக்களை மட்டும்தான் குறிக்கும். அதுவும் என்னதுதான்? ப்ராப்பர் நவுன் தான். புரியுதுங்களா? அப்பவும் அது ஸ்மால் லெட்டரா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம தான் என்ன பண்றோம்னா நிறைய இடங்கள்ல இங்கிலீஷ் என்ன செய்யறது, ஸ்மால் லெட்டரா எழுதி விடுறது. புரியுதுங்களா? ஆனா அது தவறு. புரிஞ்சுங்களா? அதே போலதான் இங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஆப்போசிட் அப்படின்ற அந்த டேர்முக்கு அடுத்து என்ன வரக்கூடாது? டூ வரக்கூடாது. அதே போல டிஸ்கஸ் அப்படின்ட்டு இருக்கு. என்ன இருக்கு? நான் சொன்னேனே, the school, our school is opposite hospital. சரிங்களா? ஆப்போசிட் நிர்மலா ஹாஸ்பிட்டல், இவ்வளவுதான். நீங்க ஆப்போசிட் டூ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. தேவம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. த ஸ்கூல் வரக்கூடாதுன்னு சொல்லலையேனா? ஆப்போசிட் ஹாஸ்பிட்டல் அவ்வளவுதான். அல்லது ஆப்போசிட் நிர்மலா ஹாஸ்பிட்டல், அல்லது ஆப்போசிட் த ஹாஸ்பிட்டல். அது தப்பு கிடையாது. அது தப்பு கிடையாது. ஆமா. ஆனா எது வரக்கூடாது? டூ வரவே கூடாது. அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? இங்க ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, சில டேர்முக்கு அடுத்து ப்ரிப்போசிஷனே வராத வார்த்தைகள்னு ஒரு பட்டியல் உண்டு. புரியுதுங்களா? நீங்க டிஸ்கஸ்க்கு அடுத்து ப்ரிப்போசிஷன் வருமா வராதா? டிஸ்கஸ் வராதா? I have discussed the result ன்னு சொல்லுவீங்களா? I have discussed about the result ன்னு சொல்லுவீங்களா? I have discussed about our school result அல்லது about the result அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லது I have
டிஸ்கஸ்ட் த ரிசல்ட் சொல்லுவீங்களா? About ஐ ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த ரிசல்ட்னு தான் சொல்லுவீங்க. எத்தனை பேரு? 1 2 3 4. சரியா? அது புரியல. அதே ரிசல்ட் வந்துருச்சே, அப்புறம் ஏன் அபவுட்னு கேக்குறீங்களா? சரி, வேற? நான் தொடக்கத்திலேயே ஒண்ணு சொன்னா, ப்ரிப்போசிஷனை தமிழ்ல அப்படியே மொழிபெயர்த்து பார்க்காதீங்க, காலை வாரி விட்டுருன்னு சொன்னா இல்லையா? ஆமா தானே? ஆமா. அப்படி ஒருவேளை நீங்க சரியா மொழிபெயர்த்து இருந்தீங்கன்னா, சரிங்களா, ஐ ஹாவ், நல்லா கவனிங்க, டிஸ்கஸ் அப்படின்னு இந்த டேர்ம் எப்பெல்லாம் மெயின் வேர்பா வருதோ அப்ப அதுக்கடுத்து எது வரக்கூடாது? ப்ரிப்போசிஷன் வரவே கூடாது. I have discussed the matter. அவ்வளவுதான். ஐ ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த மேட்டர் சொல்லக்கூடாது. அப்ப clarify வரும். கிளாரிஃபை கிடையாது, அது வேற. ஆமா, புரியுதுங்களா? நான் தான் சொல்றேன்ல, நீங்க கத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. இங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா பேசுறது சரியா தப்பான்னு யாருக்கும் தெரியல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நமக்கு என்னது, நாம சொல்ற அதே மெசேஜ் அவ ரிசீவ் பண்ணிடுறாங்க, அதனால இங்க பிரச்சனை கிடையாது. பட் கிராமட்டிக்கலா இங்க எரர் இருக்கா இல்லையான்னா நிச்சயமா என்ன இருக்கு? எரர் இருக்கு. நீங்க இன்னைக்கு போயிட்டு பைபிள்ல எங்கேயாவது இந்த டிஸ்கஸ்க்கு அடுத்து அபவுட்னு ஒரு வார்த்தையை பாருங்க, இல்ல நீங்க இப்ப ஏதாவது ஒரு நாவல் படிங்க, அதுல டிஸ்கஸ்ட் அப்படின்ற மெயின் வேர்பா பயன்படுத்தின பிறகு அபவுட் வருதான்னு பாருங்க, வராது. நல்லா கிராமர் தெரிஞ்சவே எழுதியிருந்தா. ஆமா, நீங்க வாட்டுக்கு ஏதாவது கண்ட புத்தகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையும் எனக்கு நான் பொறுப்பு இல்லை. புரியுதா? பெரும்பாலும் என்னது, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யாருமே அதை பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, கரெக்டா எந்தெந்த வார்த்தைகளுக்கு அடுத்து வராது. புரியுதுங்களா? ஒருவேளை இந்த டிஸ்கஸ் அப்படின்ற வேர்பு நவுனா என்ன செய்யும்? மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதா? ஏன்னா இங்கிலீஷோட பியூட்டியே என்னது, வேர்பா இருக்கிறத நவுனா மாத்திரலாம் இல்லையா? ஸ்விம் வேர்ப் இல்லையா? ஸ்விம் அப்படின்றது வேர்ப். ஸ்விம்மிங் என்னது? ஸ்விம்மிங் என்னது? நவுன் தான். அது வேர்பா இல்ல இல்லையா? பிளே வேர்ப். பிளேயிங் என்னது? நவுன் இல்லையா? ஸ்டடி வேர்ப். ஸ்டடியிங் என்னது? நவுன். அது என்ன நவுன்? வேர்பல் நவுன் இல்லையா? ஆமா, அப்படித்தான் மாறும் அது. ஏன்னா இங்க ஒவ்வொன்ன இன்னொன்னா மாத்த முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே. அப்ப ஐ ஹாவ் டிஸ்கஸ்ட் அப்படின்ற இந்த இதுல ஐ ஹாவ் a discussion. ஏன்னா நவுனுக்கு முன்னால தானே ஆர்டிகல் வரும். நவுனுக்கு முன்னால மட்டும்தானே ஆர்டிகல் வரும். வேர்புக்கு முன்னாடி வருமா? நீங்க ஒரு அது வேர்பா நவுனான்னு முதல்ல ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கு முன்னால என்ன வராது? வேர்புக்கு முன்னால ஆர்டிகல் வருமா? வராது. அப்ப இப்ப இந்த டிஸ்கஷன் அப்படின்றது வேர்பா நவுனா? நவுனா வேர்பா? நவுன் தானே, நவுன் தான். இப்ப டிஸ்கஷனுக்கு அடுத்து வருமா வராதா? ப்ரிப்போசிஷன் வருமா? ஐ ஹேவ் a discussion about the result. சரிதானா? சரிதானா? ப்ரிப்போசிஷன் வரும்ன்றது சரி. about சரியா? டிஸ்கஷன் வித்னு வருமா? நீங்க ஒரு பர்டிகுலர் இது மேல நீங்க விவாதம் பண்றீங்கன்னா அல்லது உரையாடல் நடத்துறீங்கன்னா, வெரி குட், ஐ ஹேவ் a discussion on the result. சரியா? அப்ப ஒரு சொல் என்னவா வருது? வேர்பா வரும் பொழுது அங்க பக்கத்துல ப்ரிப்போசிஷன் வராத வார்த்தைகள்னு நிறைய உண்டு. சரிங்களா? அதே போல ரிசம்பிள். ரிசம்பிள்னா என்ன அர்த்தம்? He resembled with his father. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா மாதிரி இருக்கிற. சரியா? முதல்ல இல்ல, என்ன தப்பு? வித்து வந்திருக்கு. வித்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்? ரிசம்பிள் அப்படின்ற வார்த்தை ஒரு நாள் ப்ரிப்போசிஷனை ஏத்துக்கிறார். புரியுதுங்களா? ரிசம்பிளுக்கு அடுத்து என்ன வரக்கூடாது? ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது போல நிறைய வார்த்தைகள் உங்க புக்லயே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? என்ன செய்யக்கூடாது? இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. சரிங்களா? அதே போலதான் பெர்மனண்டா நான் சொன்னது காலையில சொன்னேன் இல்லையா? ஃபாண்ட் அப்படின்றதுக்கு அடுத்து என்ன வரணும்? ஆஃப் கண்டிப்பா வரணும். புரியுதா? அப்ப
நமக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரணும்ன்றது ஒரு வகை, புரியுதுங்களா? இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து ப்ரிப்போசிஷனே வரக்கூடாது அப்படின்றது ஒரு வகை. பேசிக் ப்ரிப்போசிஷன்ல இந்த இடத்துல இந்த பொருள்ல இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு வகை. அப்ப இனிமே நீங்க பேப்பர் வாசிக்கும் போதோ அல்லது நாவல்ஸ் வாசிக்கும் போதோ எப்படி பார்க்கணும்? இதையும் பார்க்கணும், புரியுதுங்களா? இதுதான் கத்துக்கிறது, புரியுதா? அதாவது ஒரு இதை வாசிச்சு அதுல உள்ள கதை அல்லது கருத்தை மட்டும் கத்துக்கிறது வேற. இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிற முடியும்? கிராமரையும் கத்துக்கிற முடியும். ஓகேவா? இப்ப டைம் ப்ரிப்போசிஷனுக்கு போவோம். டைம் என்னது? இப்ப டைம் என்னது? வாட்ஸ் டைம் நோ? 3:30 தான். சரி, அப்ப டைம் ப்ரிப்போசிஷன் பாத்திரலாம். 3:45 என்ன மூணு டைம் சொல்றீங்க? 3:30 சொல்றீங்க, 3:43. சரி, ஓகே, இன்னும் 20 மினிட்ஸ்ல நம்ம ப்ரிப்போசிஷனை முடிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே. டைம் ப்ரிப்போசிஷன் அப்படின்றதுல என்னென்னலாம் வரும்? முதல்ல நம்ம ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? என்னெல்லாம் சொல்லிக்கிறோம்? ஆன் டைம், இன் டைம், ஓகே, அட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேற டைம், அந்த டைம் சொன்னாங்களா? புரியல. பை டைம், வேற பிட்வீன் சொல்லுவாங்க. ஓகே, வேற சரி, ஞாபகம் இருக்கா? மந்த்னா என்ன பயன்படுத்தணும்? இயர்னா என்ன பயன்படுத்தணும்? டேஸ்னா என்ன பயன்படுத்தணும்? ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்னா என்ன பயன்படுத்தணும்? இப்படிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா? பட் இது உதவுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா உதவும். ஒரு 90% உதவும், ஒரு 10% உதவாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம ஏற்கனவே சொன்னது போலதான் ஒரு ஸ்டெப் மேல இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்ன சிக்கல் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுல இந்த இதுக்கு இதுதான் வரும்னு சொல்லி கொடுத்துட்டா அதை எல்லாரும் ஈஸியா படிச்சிடலாம். அங்க என்ன இருக்கும்? எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, விதிவிலக்கு இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு டிசம்பரா இருக்கட்டும், இல்ல 2025 இருக்கட்டும், சரிங்களா? அது பிரச்சனை கிடையாது. இப்ப இங்க என்னெல்லாம் ப்ரிப்போசிஷன் வரலாம்னு ஆப்ஷன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, உங்க ஆன்சர் என்ன சொல்றீங்களோ அதை பூரா ஆப்ஷன் எழுதி வைப்பேன். சொல்லுங்க பாப்போம், என்ன ப்ரிப்போசிஷன் அந்த டேஷ்ல வரலாம்? I will have built a house dash December or 2025. On December, very good. அடுத்தது in December. ஒரே ஆளு எல்லா ஆப்ஷனையும் சொன்னா எப்படி? ஓகே, வேற at December. வேற உங்க டீச்சர் சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைச்சு பாருங்க, in December தான் வரும். சரி, வேற நீங்க ஆப்ஷன்ஸ் நிறைய சொல்லலாம், தப்பு கிடையாது. சொல்லுங்க பாப்போம். பை டிசம்பர். ஓகே, ஐ வில் ஹாவ்னா ஆன் தான் வரும். இப்படித்தான் நல்லவங்க எல்லாம் குழப்புறது, சரியா? ஓகே, வேற மந்த்னா இன்ன, இப்படித்தான் குழப்புறது. வேற லிசன், இப்ப நல்லா கவனிங்களே. இப்பதான் நமக்கு நம்ம மேலேயே என்ன வருதுன்னா ஒரு கோபம் வருது. என்னது? இப்படி ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. புரியுதா? நம்ம சொல்லி கொடுக்கறது சரி, பிள்ளைங்களுக்கு இதனா இப்படி தாப்பா அப்படின்னு யாருக்கு சொல்லி கொடுக்குறோம்? ஒரு 6th to 8th கிராமர் எடுக்கும் போது இதை சொல்லி கொடுக்குறோம். ஓகே, அவங்களுக்கு அப்படித்தான் கேட்கறாங்க, சரிங்களா? ஏன் அவங்க இதுக்கு இதுன்னு ஆன்சர் பண்ணாலே அது பெரிய விஷயம். பட் நம்மள்ட்ட அதை விட கூடுதலா என்ன செய்யறாங்க? எதிர்பார்க்கறாங்க, சரிங்களா? இப்ப நீங்க கவனிங்களே, I will have built அப்படின்றதுல இந்த will have built அப்படின்றது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இப்படிதானே? நான் முதல் நாள் சொன்னா யார் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னேன். யார் பெர்ஃபெக்ட்? who is perfect? நான் ட்ரெயின் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஸ்கூல் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, ஸ்கூல் எக்ஸாம்பிள் சொல்லும் போது சொன்னீங்க இன் டைம்ல வர்றவங்க பெஸ்ட் தான் அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரம் ட்ரெயின் எக்ஸாம்பிள் சொல்லும் போது என்ன சொன்னீங்க? பை டைம்ல வர்றவங்க பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. புரியுதா? ஓகே, இப்ப ஐ வில் ஹாவ் பில்ட் எ ஹவுஸ் அப்படின்றப்ப இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு
ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டயத்துக்கு முன்னாடி யார் அந்த வேலையை முடிக்கிறீங்களோ அவங்க தான் என்னது பெர்ஃபெக்ட். நீங்க டிசம்பர் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ண டைம், இது ஃபியூச்சர்ல இருக்கா? நீங்க முடிவு பண்ற டைம் வந்து ஃபியூச்சர்ல இருக்கு, ஆனா அந்த டயத்துக்கு முன்னாடியே முடிக்க போறீங்க. அதனாலதான் இங்க என்ன டென்ஸ்ல சொல்லியிருக்கிறீங்க? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல சொல்லியிருக்கிறீங்க. அப்படின்னா நீங்க இந்த டிசம்பருக்கு முன்பாகவே அல்லது 2025க்கு முன்பாகவே அப்படின்ற பொருள்ல எதுதான் வரும்? பை தான் வரும். ஏன்னா பைக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, விச் மீன்ஸ் பிஃபோர். நீங்க இந்த இடத்துல பிஃபோர்னு கொடுத்திருந்தா கூட நிறைய பேர் சொல்லாச்சிருப்பீங்க, ஆனா வந்து கொடுக்க மாட்டானே. புரியுதா உங்களுக்கு? சரி, அப்ப என்னன்னா ஐ வில் ஹேவ் பில்ட் a house by December or by 2025. இப்ப நீங்க இந்த இடத்துலதான் நம்ம என்ன கவனிக்கணும்? அது என்ன டென்ஸ்ன்னு கவனிக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? இங்க இது கீவேர்டு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒருவேளை இங்க will have built கொடுக்காம ஜஸ்ட் ஐ வில் build a house, சிம்பிளா ஃபியூச்சர்ல சொல்றான் ஐ வில் build a houseனா இங்க எது வந்திருக்கும்? at வந்திருக்குமா? அப்ப இன் தான் வந்திருக்கும். ஏன்னா மந்தா இருந்தாலும் சரி அல்லது இயரா இருந்தாலும் சரி, அந்த மாதத்துல அல்லது அந்த வருடத்துலதான் நீங்க முடிக்க போறீங்கன்னா தாராளமா என்ன பயன்படுத்தலாம்? இன் பயன்படுத்தலாம். பட் அதற்கு முன்பாகவே அப்படின்ற பொருள் எங்க வந்துருது? இங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொடுத்ததுனால வந்தது. புரியுதுங்களா? இப்ப நீங்க போய் உங்க புக்ல பாத்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்திருப்பாங்க. இங்க பை டிசம்பர், பை 2025, பை திஸ் மந்த் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? பை திஸ் மந்த்னா கூட என்ன அர்த்தம்? இதற்கு முன்பாகவே தான் அர்த்தம். இந்த மாதத்திற்கு முன்பாகவே அப்படின்றத பொருள் ஆயிடும். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது? இங்க பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மீனிங் வந்துருது. அப்ப இதுக்கு ஏத்தது போல ஒரு ப்ரிப்போசிஷன் என்ன செய்யணும்? செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அதனாலதான் நான் சொல்ல வரேன், டேஸ் அப்படின்றதுக்கு என்ன கொடுப்பாங்க? டேஸ் அப்படின்னா ஆன் பயன்படுத்துங்க. சரிங்களா? மந்த் அல்லது இயர் அப்படின்னு சொன்னா என்ன பயன்படுத்துங்க? இன் பயன்படுத்துங்க. சரியா? டைம் அப்படின்னா என்ன பயன்படுத்துங்க? அட் பயன்படுத்துங்க. அட் 7 o'clock அப்படின்னு. ஆனா இது எல்லாத்தையும் உடைக்கும் விதி எங்க இருக்கு? கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா இந்த விதி எல்லாமே உடைஞ்சிரும். புரியுதுங்களா? இந்த விதி எல்லாமே என்ன செஞ்சிடும்? உடைஞ்சிரும். அப்ப அந்த இடத்துலதான் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுது. புரிஞ்சா? ஓகே. அடுத்தது இது நிறைய நம்ம பார்த்ததுதான். he walks dash foot, walks on foot. சரியா? சரியா? ஒரு கேள்வி ரெண்டாவது தடவை கேட்டா நம்ம குழம்புறோம். வெரி குட். என்னது இது? எப்போதுமே என்னதுதான்? ஆன் ஃபுட் தான். மிஞ்சி போனா உங்களை குழப்புறதுக்காக ஆன் என்னது பேர் ஃபுட் அப்படின்னு கொடுப்பான். அவ்வளவுதான். சரியா? நம்ம ஆன் ஃபுட் அப்படின்னே சொல்லி பழகிட்டோம் இல்லையா? அதுக்காக ஒரு வார்த்தையை தேவையில்லாம சேர்த்து உங்களை குழப்புறதுக்காக கொடுப்போம். புரியுதுங்களா? நான் திருப்பி திருப்பி சொல்றதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. புரியுதுங்களா? இதே கிராமர் வந்து அதுவும் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்ப இங்கிலீஷே தெரியாதவங்களுக்கு வேணா டஃபஸ்ட் ஒன்னா இருக்கும். புரிஞ்சா? உங்களுக்கு இயல்பா தெரியும், பட் கிராமட்டிக்கலா என்னது இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்றத நம்ம தெரியாம இருக்கிறோம். அது தெரியும் போது ஈஸியா சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அப்ப நீங்க he walks on foot தான். ஓகேவா? அப்ப டைம் ப்ரிப்போசிஷன் முடிஞ்சா இல்லையா? ஓகே. பிளேஸ் ப்ரிப்போசிஷன் முடிஞ்சா? முடிஞ்சு. ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன் இல்லையா? அதே ஒரு க்ளூ கொடுத்தனே. என்ன கொடுத்த? ஃபாண்ட் ஆஃப், அதுக்கடுத்து டிஸ்கஷன் கொடுத்த, ஆப்போசிட் கொடுத்த, உங்க புக்ல ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்து வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஆமா. அது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணலாம் தேவையில்லை. புரியுதுங்களா? இயல்பா நீங்க ஸ்போக்கன்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் சொல்லி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனா அதுக்காக வந்து இந்த ஆப்போசிட் டு எல்லாரும் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. புரியுதுங்களா? ஆமா, ஆப்போசிட் அப்படின்றத ரொம்ப சரியா பயன்படுத்த ஒரு ஆள் ரெண்டாளாவது இருப்பீங்கன்னு பார்த்தேன். ஓகேவா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். வந்து என்னது
ரொம்ப சரி பண்ண முடியாத விஷயங்கள் கிடையாது. நம்மள அறியாமலே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? என்ன வரும்? இந்த ரிவர். ஓகே, வேற இந்த ரிவர். ஓகே, வேற இன்டு த ரிவர். அந்த நாய் என்ன பாவம் செஞ்ச பாவம்? ஆமா, ஆன் த ரிவர். ஓகே, இந்த ரிவர் சொல்லலாம். சரிங்களா? வேற ஸ்விம்மிங் ஓவர் த ரிவர். சரி, அக்ராஸ் த ரிவர் சொல்லலாமா? எல்லாம் வேகமா சொல்றீங்க. சொல்லலாம். சரிங்களா? அதைத்தான் சொல்லல, நீங்க பிளேஸ பார்த்துட்டு அதுக்கேற்றது மாதிரி என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். சரிங்களா? ஹி கோஸ் அக்ராஸ் த ரோடு சொல்லலாம். சரிங்களா? ஏன் நீங்க குறுக்கே போறது. புரிஞ்சா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பகுதியை கடந்து செல்றதுக்கு பேர் என்னது, அக்ராஸ் அப்படின்ட்டு பயன்படுத்துவோம். சரிங்களா? வேற ஏதாவது ப்ரிப்போசிஷன் ஞாபகம் இருக்கா? பேசிக்கா அந்த ப்ரிப்போசிஷன் இருக்கு, ஆனா நம்ம மறந்துட்டோம் அப்படின்ட்டு ஏதாவது? டியூரிங். வெரி குட். டியூரிங் எப்ப பயன்படுத்துவீங்க? எப்ப பயன்படுத்துவீங்க? இல்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கிருவோமே, அதுல ஒரு குறிப்பிட்ட டயத்துல நீங்க ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிறீங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்துட்டு I was studying when I was eating அப்படின்னு சொல்றேன் இல்லையா? நீங்க இதுல ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஒன்னு என்னது, ஸ்டடி பண்றது. இன்னொன்னு என்னது, ஈட்டிங். சரிங்களா? இப்ப நீங்க ரெண்டையும் படிச்சுக்கிட்டே இது பண்ற, அதாவது என்ன, சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறது அப்படின்றது வேற. புரியுதுங்களா? ஆனா சாப்பிட்றதுக்கு இடையில நடக்கும் இல்லையா, டியூரிங் அப்படின்றது என்னது, ஒரு நீண்ட கால செயல்பாடுக்கு இடையில மட்டுமே நடக்கிற செயல்பாடு. புரியுதுங்களா? அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? டியூரிங் ஸ்டடியிங் ஐ வாஸ் ஈட்டிங் சொல்லலாமா? புரியுதுங்களா? ஒண்ணு. ஏன்னா அப்ப நீங்க என்ன மீனிங் ஆயிடும்னா, நான் ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா படிக்கிற இடைவேளையில என்ன, அந்த படிக்கக்கூடிய காலத்துல இடையில நான் என்ன செஞ்சேன், ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்றது மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நேரங்கள்ல தான் நீங்க என்ன பயன்படுத்துவீங்க, டியூரிங் அப்படின்னு பயன்படுத்துவீங்க. நீங்க சொல்ற சீசன் ஃபெஸ்டிவல் சொன்னீங்கல்ல, அது சரிதான். எப்ப? டியூரிங் தீபாவளி காலகட்டத்துல நான் இதை செஞ்சேன். சரிங்களா? டியூரிங் ஃபெஸ்டிவல் சீசன். சரிங்களா? ஐ வாஸ் டூயிங் சம்திங், ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பீங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அது இடைப்பட்ட காலம், ஒரு நீண்ட காலம் ஒரு செயல்பாடு நடந்திருக்கும், அதுல நீங்க இடையில என்ன செஞ்சிருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளை செஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் நீங்க என்ன பயன்படுத்துறீங்க, டியூரிங் அப்படின்றத பயன்படுத்துறீங்க. வேற சின்ஸும் ஃபாரும் பயன்படுத்தணும் இல்லையா? எப்ப பயன்படுத்துவீங்க? சின்ஸ். வெரி குட். சின்ஸ் ஃபார் எப்ப பயன்படுத்துவீங்க? இயர் வந்தாலே சின்ஸ் பயன்படுத்துவீங்க. ஆக்சுவலா சின்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, ஆரிஜின் ஆஃப் டைம். அதுக்கடுத்து வர வேண்டியது என்னது, ஆரிஜின் ஆஃப் டைம். ஒருவேளை ஃபார் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்து பீரியட் ஆஃப் டைம். சரிங்களா? இப்ப ஃபாரின் இதுல பெரும்பாலும் நம்ம பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இந்த சின்ஸும் ஃபாரும் மாத்தி மாத்தி வரும். எதுல வரும்? பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கட்டும், அல்லது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கட்டும், அந்த டென்ஸ்கள்ல நம்ம என்ன செய்யறோம், இந்த சின்ஸையும் ஃபாரையும் ஒரு கீவேர்டாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் an எக்ஸாம்பிள், I had been studying
first standard for 3 years. நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். உண்மையிலேயே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3 வருஷம் படிச்சேன். ஆமா, சீக்கிரமே சேர்த்துட்டாங்க. அந்த கதையெல்லாம் வேற கதை, அப்புறம் சொல்றேன். கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்களா? I had been studying for the first standard for 3 years. இப்ப கவனிங்க, இந்த for போட்ட பிறகு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, சரிங்களா? for 3 years இருக்கு இல்லையா? for 3 yearsன்றது டோட்டல் பீரியட் ஆஃப் டைம். சரிங்களா? எவ்வளவு காலம் படிச்சேன் அப்படின்றதுக்கு ஆன்சரா வரும். ஒருவேளை I have been studying first standard since 92 அப்படின்னு போட்டேன்னு வைங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? 92ல இருந்து நான் என்ன செஞ்சேன், 3 வருஷம் படிச்சேன் அப்படின்றத காட்டிடும். நீங்க ஃபார் போட்டாலும் சரி, சின்ஸ் போட்டாலும் சரி, இன்னொருக்கு விட கிடைச்சிரு. இப்ப ஐ ஹவ் பீன் ஸ்டடிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் 3 இயர்னா, நான் அந்த இயர் தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு என்னது, நான் எப்ப தொடங்குனன்றத மறைமுகமா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஒருவேளை எப்ப தொடங்குனேன்னு கொடுத்துட்டா, நான் அந்த செயலை எவ்வளவு காலம் வேலை செஞ்சேன் அப்படின்றத என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நாம ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டியது, சின்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த செயல்பாடு தொடங்குன நேரத்தை மென்ஷன் பண்ணணும். விச் மீன்ஸ் என்னது, ஆரிஜின் ஆஃப் டைம் இல்லையா? ஒருவேளை ஃபார் அப்படின்னு வந்துருச்சுன்னா டோட்டல் பீரியட் ஆஃப் டைம் இல்லையா? எவ்வளவு காலம் அந்த செயல்பாடு நடந்தது அப்படின்றத என்ன செஞ்சுக்கிறணும், ஞாபகத்துல வச்சுக்கிறணும். புரியுதுங்களா? மிச்சப்படி வந்து இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. 3வது க்ளூ என்னது, பெரும்பாலும் இது எங்க வரும்னு சொல்லியிருக்கிறேன், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வரும். ரொம்ப ரேரா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல, ரொம்ப ரேர், வரவே கூடாதுன்னு கிடையாது, பெர்ஃபெக்ட்ல வரும். பட் என்னது, ரொம்ப ரேரா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? ஸோ அப்போ ப்ரிப்போசிஷன் ஓரளவு ஐடியா கிடைச்சிச்சா? இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். குறிப்பா ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷனை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறது தான், இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. பட் எது கஷ்டம், எந்த வேர்டுக்கு அடுத்து ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது, எந்த வேர்டுக்கு அடுத்து ப்ரிப்போசிஷன் வரணும், அதுவும் குறிப்பா இந்த வேர்டுக்கு இந்த ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா? ஆமா, அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நல்லா கத்துக்கிறோம். ஓகேவா? இப்ப பிரேக் எடுத்துக்கிறலாமா? நான் நடக்கிறேன்னு நான் நடத்துவேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, ஒரு 10 minutes to 15 minutes எடுத்துக்கிறேங்க.